அனைவருக்கும் வணக்கம். சாய்நதி சர்வீஸில் நம்ம இன்றைக்கி பின் கார்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது ஃபார்மசியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான் வந்து பின் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ட்ரக்கோட நேமு, ட்ரக்கோட கோடு, அதோட லொக்கேஷனாக மெயின் ஸ்டாக்கா ஸ்டெப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது பின் கார்டு நம்ம நம்பர் 1, 2, 3 ட்ரக் வைஸ் நம்ம போட்டுக்கலாம். அதுதான் வந்து பின் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரீ ஆர்டரோட லெவல் என்ன, பப்பர் ஸ்டாக்கோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வர வீடியோவில் வந்து நம்ம ரெக்கார்டட் ரீ ரீஆர்டரோட லெவல் அந்த பப்பர் ஸ்டாக்கோட ஃபார்முலாஸ் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ரிசீவ்டு டேட்டு, குவான்டிட்டி, எக்ஸ்பிரி டேட்டு, இஷ்யூடோட டேட்டு, குவான்டிட்டி, அப்புறம் பேலன்ஸோட டேட்டு, குவான்டிட்டி, சைன் வந்து பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்திருக்காங்க, 400 இருக்குது, அதோட எக்ஸ்பிரி டேட் எழுதியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அதை எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதோட பேலன்ஸ் என்ன, இப்படி ஒவ்வொரு டைமும் அதை மெயின்டைன் பண்ணி அதோட நம்ம மெயின் ஸ்டாக்கில் எப்படி ஸ்டாக்கு கழிச்சிட்டு வரோங்களோ அதே மாதிரி எழுதிட்டு வர்றது தான் இந்த பப்பர் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பின் கார்டில் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஓகே, இப்போ பின் கார்டு அப்படின்னா இதெல்லாம் இருக்குன்னு தெரியும். இந்த ரீஆர்டர்டு லெவல் அண்டு பப்பர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதோட ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இதில் பாருங்கள், இந்த செல்ஃபில் அடுக்கி வச்சிருக்கிற இதில் ஒவ்வொரு லேமினேட் அண்ட் கவரும் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பின் பார்த்த மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ட்ரக்கும் எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, கன்சப்ஷன் ஆஃப் drug per day plus my average consumption of drug into loading hours. பாருங்கள், நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதோட ஃபார்முலாஸு. மேக்ஸிமம் கன்சப்ஷன் மைனஸ் ஆவரேஜ் கன்சப்ஷன் per day into லோடிங் டைமு. அதாவது வந்து நமக்கு ஒரு நாளைக்கு 70 மாத்திரை தேவைப்படுது, -15 போட்டாலையும் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 55 × 2 = 110. அதாவது ரீஆர்டரோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பப்பர் ஸ்டாக்கு. மேக்ஸிமம் கன்சப்ஷன் எவ்வளோ ஆகும் அதுலேருந்து ஆவரேஜை மைனஸ் பண்ணிட்டு நமக்கு லீடிங் டைம் எத்தனை டைம் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ரீஆர்டர்ட் வேல்யூனா பப்பர் ஸ்டாக் ப்ளஸ் ஆவரேஜ் கன்சப்ஷன் பர் டே. பப்பர் ஸ்டாக் வந்து 110 + 30 ஆவரேஜ் கன்சப்ஷன் பர் டே அப்படின்னா நமக்கு தேவையான ட்ரக் வந்து 110 ட்ரக்ஸ் தான் வந்து நமக்கு தேவை. இது வந்து ரீஆர்டர்ட் வேல்யூ, அது வந்து பப்பர் ஸ்டாக். ரீஆர்டர்ட் வேல்யூ எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ட்ரக்கு காலி ஆயிடுச்சு, நம்ம இப்போ வேறு எங்கேயாவது வாங்கணும், இல்லை டிஎன்எம்ஸ்லேருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ ட்ரக்ஸு வேணும் அப்படின்ற அந்த ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ட்ரக்கை வாங்க முடியும். அதுதான் வந்து இந்த பப்பர் ஸ்டாக்கு, ரீஆர்டர்ட் வேல்யூ. தேங்க்யூ ஸோ மச். சாய்நதி சர்வீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.